அந்த மெஜாரிட்டியனிசம், நாங்கள் பெரும்பான்மை, எங்களுடைய மதம் தான் வந்து இங்க வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை வந்து இழிவுபடுத்தக்கூடிய விதமாக ஒரு பெரிய கேம்பெயின் நடத்தி இந்தியர்கள் மிகப்பெரிய ஒரு வெறுப்பை வந்து விதைச்சிருக்கிறாங்க. தீபாவளி கொண்டாட்டத்தை கூட வந்து இவங்களை கொண்டாட விடக்கூடாது. யாரு எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தா இவருடைய ஆதரவாளர்கள் தான். டொனால்டு ட்ரம்ப் ஆதரவாளர்கள் தான் எதிர்க்கிறாங்க. எதிர்கட்சிகள் வந்து எதிர்க்கல. நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், வெள்ளை தோல் கொண்டவர்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சிந்தனை கொண்டவங்க. டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி பூஜையெல்லாம் நடத்தினது யார்? இந்த மோடியினுடைய ஆதரவாளர். ட்ரம்ப்பை வந்து கண்மூடித்தனமாக ஆதரிச்சார். இன்னைக்கு அதே மோடி இன்னைக்கு ட்ரம்ப் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளை புறக்கணிக்கிறார். நவரஸ் தமிழ் நேயர்கள் அனைவரின் நிகழ்ச்சிகள் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார் ஊடகவியலாளர் இஸ்மாயில் அவர்கள். இஸ்மாயில், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இஸ்மாயில், அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் வந்து தீபாவளி கொண்டாடிருக்காரு. இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகள்ல இல்லாத ஒரு விஷயம் இந்த வருஷம் நடந்திருக்கு. அது ஒரு பெரிய எதிர்ப்பை கிளப்பியிருக்கு அமெரிக்க குடிமக்கள் மத்தியில. ஏன் பண்ணாரு? ஏன் அது இந்த அளவுக்கு எதிர்ப்பை கிளப்பியிருக்கு? அதையும் சொல்லுங்க. அதாவது வெள்ளை மாளிகையில் தீபாவளி கொண்டாடுறது வந்து புதுசு கிடையாது. ஜார்ஜ் புஷ் வந்து கொண்டாடி இருக்கிறாங்க தகவல். அதே போல் இவர் நம்ம ஒபாமாவும் கொண்டாடி இருக்கிறாரு. அதற்கு அடுத்தபடியாக இவர் வந்து தீபாவளி கொண்டாடி இருக்கிறாரு. இது வந்து என்ன, ஏன் இவருக்கு எதிர்ப்பு கடுமையாக எழுந்திருக்கு? யாருக்கு வந்து எதிர்ப்பு எழுந்திருக்கு? யார் எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தா இவருடைய ஆதரவாளர்கள் தான். டொனால்டு ட்ரம்ப் ஆதரவாளர்கள் தான் எதிர்க்கிறாங்க. எதிர்கட்சிகள் வந்து எதிர்க்கல. அதே போல அமெரிக்காவினுடைய காமன் பீப்புள் வந்து யாரும் எதிர்க்கல. யார் எதிர்த்திருக்கிறா அப்படின்னா இவர் வந்து இந்த மாகா அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட் வச்சிருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப். அது ஒரு பெரிய கேம்பெயின். அதை வச்சு தான் இவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார். மாகானா மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். சரிங்களா? அமெரிக்கர்களுக்கு வந்து உரிய வேலை வாய்ப்பு கிடைப்பதில்லை, அமெரிக்கர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கேம்பெயினா சொல்லி தான் இவர் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறார். எப்படி நம்ம ஊர்ல வந்து மண்ணின் மைந்தன் இந்த கோஷம் இருக்கோ அது மாதிரி ஒரு கோஷத்தை எழுப்பி அங்க இருக்கக்கூடிய வெள்ளை வலதுசாரி கிறிஸ்தவர்கள் இவர்களுடைய வாக்குகளை பெரிய அளவுல திரட்டி வந்து ஜெயிச்சு டொனால்டு ட்ரம்ப் அதிபர் ஆகியிருக்கிறார். இப்போ அதிபர் ஆனதுக்கு பிறகு இவர் வந்து தீபாவளி கொண்டாடும் போது அந்த வலதுசாரி கிறிஸ்தவ வெள்ளையர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்து மதத்தையோ அல்லது இந்தியர்களையோ பெரிதாக மதிக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து நிறவெறி கொள்கை கொண்டவங்க. நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், வெள்ளை தோல் கொண்டவர்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சிந்தனை கொண்டவங்க. ட்ரம்பின் ஆதரவாளர்கள். ட்ரம்போட பேஸே அதுதான். ட்ரம்ப் மட்டும் தான் போர்களை நிறுத்துறேன்னு சொல்லுவாரு. ஆனா அந்த போர்களை உருவாக்குறது கூட அந்த அவருடைய ஆதரவாளர்கள் தான். சரிங்களா? அப்ப அதனால அவருடைய ஆதரவாளர்கள் மிக கடுமையான சொற்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்தியர்கள் குளிக்காதவர்கள், இந்தியர்கள் பக்கத்துல போன துர்நாற்றம் வீசும், இந்தியர்கள் வந்து கருப்பர்கள், இந்தியர்கள் நம்முடைய வேலைகளை திருடுபவர்கள், வேலைகள் அமெரிக்காவுடைய வேலைகளை திருடுபவர்கள், ஜாப் ஸ்டீலர், இந்த மாதிரி எல்லாம் கடுமையான வார்த்தைகள்ல சமூக வலைதளங்கள்ல கொந்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் என்னன்னா, ட்ரம்ப் வந்து தன்னை வந்து ஒரு கிறிஸ்தவராக காட்டிக்கொண்டு எப்படி ஒரு சாத்தானை வணங்குகிறார் ட்ரம்ப் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆமா, பிசாசை வணங்குகிறார். சில பேர் இங்கேயும் சில பேர் அந்த மாதிரிலாம் சொல்லி அது பெரிய சர்ச்சையாயிருக்கு. சில கிறிஸ்தவ பாதிரியார்கள் பிசாசு அப்படின்னு சொல்லி மாற்று மத கடவுள்களை வந்து பிசாசுன்னு சொல்லி பெரிய சர்ச்சையாயிருக்குல்ல, அதை வந்து அவங்க அங்கே பயன்படுத்துறாங்க. யாரே இந்த வெள்ளை இனவாதிகள். இந்த மாதிரி வந்து ட்ரம்பினுடைய அந்த பேஸே வந்து ஆட்டம் கொண்டிருக்கு. இதற்குன்னு சொல்லி அந்த ட்ரம்பினுடைய தீபாவளி ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டவங்க எல்லாம் யாரு அப்படின்னா எல்லோருமே மிக உயர்ந்த பதவியில் இருக்கும். FBI அப்படின்னு தெரியும். FBI-னுடைய இயக்குனர் காஷ் பட்டேல், அவர் ஒரு இந்தியர். அதே போல வந்து நேஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த அமைப்பினுடைய தலைவர் துளசி கப்பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இது இல்லாம பிரபல பன்னாட்டு நிறுவனங்கள் CEO-கள் ஒரு 13 பேர் கிட்ட கலந்துக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில. அதை கூட அவர்களால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியல ட்ரம்பினுடைய ஆதரவாளர்களால். அப்ப என்ன அப்படின்னா, அந்த மெஜாரிட்டியனிசம், நாங்கள் பெரும்பான்மை, எங்களுடைய மதம் தான் வந்து இங்க வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை வந்து இழிவுபடுத்தக்கூடிய விதமாக ஒரு பெரிய கேம்பெயின் நடத்தி இந்தியர்கள் மிகப்பெரிய ஒரு வெறுப்பை வந்து விதைச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, தீபாவளி கொண்டாட்டத்தை கூட வந்து இவங்களை கொண்டாட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல, குறிப்பாக நியூ ஜெர்சிங்கிற இடத்துல வந்து இந்த வான வேடிக்கை விடுவாங்கல்ல, அப்படி விடும்போது தீயணைப்பு துறையினரே வந்து அதை வந்து அணைச்சிருக்கிறாங்க. அந்த ஃபுட்டேஜ் தான் இன்னைக்கு வைரலா பரவிட்டு இருக்கு. இப்போ அந்த அளவுக்கு வந்து என்னன்னா, அந்த எப்படி வந்து இன்னைக்கு இந்தியாவில் வந்து டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி பூஜையெல்லாம் நடத்தினது யார்? இந்த மோடியினுடைய ஆதரவாளர்கள்.
மோடி போய் டைரக்டாகவே போய் பிரச்சாரம்லாம் செஞ்சார். டொனால்டு ட்ரம்ப் தான் மீண்டும் ஜெயிக்கணும்னு. ஆனால் அந்த எலெக்ஷனில் டொனால்டு ட்ரம்ப் தோத்துட்டார். டொனால்டு ட்ரம்ப் இங்கே வரும்போது மோடி வந்து குஜராத் அகமதாபாத் சாலைகள் எல்லாம் வந்து வெள்ளை துணி போட்டு மறைச்சு ட்ரம்ப் வந்து கொண்டு வந்து அவ்வளோ தூரம் ட்ரம்ப்புக்கு எல்லாமே பண்ணாரு. ஆனால் ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு பிறகு என்ன செஞ்சாரு, இந்தியாவுக்கு எல்லாம் அவ்வளோ சட்டங்கள், இந்தியர்களுடைய வேலை வாய்ப்புகளை பறிக்கக்கூடிய சட்டங்கள், H1B விசாவில் வந்து அவ்வளோ கட்டுப்பாடு, இப்போ முழுக்க முழுக்க இந்தியர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை ட்ரம்ப் வந்து எடுத்துட்டார். இன்னைக்கு தான் மோடிக்கும் அவருடைய ஆதரவாளருக்கும் என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம தவறான முடிவு எடுத்துட்டோம். பல இந்திய மூத்த அரசியல்வாதிகள் சொன்னாங்க, வெளிநாட்டு அரசியலில் நீங்க தலையிடக்கூடாது, ஏன்னா யார் வேணாலும் ஜெயிக்கலாம், ட்ரம்ப்பை போய் நீங்க ஆதரிக்கிறீங்க, நாளைக்கே வந்து ட்ரம்ப் தோத்துட்டாருன்னா நீங்க எப்படி போய் அங்கே போய் நிற்பீங்க அமெரிக்கால அப்படின்லாம் சொல்லும்போது அதெல்லாம் மோடி வந்து கேட்காம ட்ரம்ப்பை வந்து கண்மூடித்தனமா ஆதரிச்சார். இன்னைக்கு அதே மோடி இன்னைக்கு ட்ரம்ப் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளை புறக்கணிக்கிறார். அப்ப ஒரு பக்கம் வந்து வெளிநாட்டு அரசியல் எப்படி எதிர்கொள்ளணும், இன்னைக்கு ட்ரம்ப் மோடி போய் தெரியும், அவர் போகாத வெளிநாடுகளே கிடையாது. அவ்வளவு லாபி பண்ணியும் கூட இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா சட்டங்களை போடுறாங்க அப்படின்னா அது மோடியினுடைய அந்த இதுக்கு கிடைச்ச ஒரு தோல்வி. இன்னைக்கு அது வந்து அமெரிக்காவில் மிகப்பெரிய எதிரொலிச்சு இன்னைக்கு இந்தியர்களுக்கு எதிரான ஒரு இதாக வந்து அது வந்து மாறி இருக்கு. இந்த டொனால்டு ட்ரம்பினுடைய நல்ல வேலை அவர் போன முறை ஜெயிச்சிருந்தாருன்னா இன்னும் மோசமாக இருக்கும். அவர் 5 வருஷம் 4 வருஷம் கழிச்சு ஜெயிச்சதுனால நமக்கு இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ நீங்க சொன்ன மாதிரிதான் இங்க ஏதாவது ஒரு கிறிஸ்தவ அமைப்பை சார்ந்தவர்கள் முக்கிய பிரதிநிதிகள் யாராவது நீங்க சொன்ன மாதிரி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தா, இந்த பண்டிகைக்கு எதிராக இல்ல அதை கொண்டாடுறவங்களுக்கு எதிராக அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தா இன்னைக்கு அது ஒரு பெரிய சர்ச்சையா மாறி இருக்கும். ஆனா இவர்களுடைய பெரிய அளவுல இங்க முட்டு கொடுத்துருந்த ஆதரவாளர்களா இருந்தவங்க இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு அப்போஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது கடுமையான வார்த்தைகள் நீங்க சொல்லும்போது உண்மையிலே கடுமையான வார்த்தைகள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இதை இவங்க எப்படி பேலன்ஸ் பண்ண போறாங்க? யாரு? நம்ம நாட்டு மக்கள், இந்தியர்கள். அதான் இங்க உங்களுக்கு கிறிஸ்தவ மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பிஜேபி எதிரியாக பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. நம்ம தமிழ்நாட்டை தவிர்த்துட்டு தமிழ்நாட்டில தான் கிறிஸ்தவ மக்கள் வந்து பிஜேபியை வந்து கொஞ்சம் எதிரியாக பார்ப்பது. ஏன் அப்படின்னா காங்கிரஸினுடைய தீவிர ஆதரவாளர்களாக இங்க இருக்கிறாங்க, குறிப்பாக நம்ம தென் மாவட்டங்கள்ல. அதனால அவங்க பிஜேபியை ஒரு எதிரி கட்சியாக பார்க்கறது இயல்பு. பட் மற்ற இடங்கள்ல வந்து கிறிஸ்தவர்கள் அப்படி பார்க்கறது இல்லை. உதாரணமாக கேரளாவோட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிறிஸ்தவர்கள் பிஜேபி அப்படி எதிரியாகலாம் பார்க்கறது இல்லை. அப்ப என்னன்னா பிஜேபி வந்து இயல்பாகவே பிஜேபியின் பக்கம் தான் அகில இந்திய அளவில். நீங்க கோவால கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஒரு கணிசமாக இருக்கக்கூடிய மாநிலம் கோவா, அங்கே பிஜேபி தான் ஜெயிக்கிறாங்க, நிறைய எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. நம்ம பாண்டிச்சேரி எடுத்துக்கலாம். அப்போ வந்து என்னன்னா கிறிஸ்தவர்களுக்கும் பிஜேபிக்கும் பெருசா தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, அதாவது இந்தியாவில் பெருசா எதுவும் பிரச்சனை இல்லை. பட் என்ன நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, அந்த மெஜாரிட்டரிசம் பெரும்பான்மை வாதம் இங்க இருந்து கொண்டு நீ பெரும்பான்மை வாதம் பேசுற, சிறுபான்மையின் மக்களுக்கு எதிராக செயல்படுற திட்டங்களை கொண்டு வர, அங்க அதையே தான் அங்க ஒருத்தர் பண்ணும்போது அதனுடைய பின்விளைவுகள் என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு வேலை வாய்ப்புகளுக்காக அங்க போகும்போது அங்க வந்து ஒரு இனவாத கருத்துக்கள் சொல்லப்படும் போது ஒரு பண்டிகையை கொண்டாட முடியல அப்படின்னு வரும்போது அப்ப இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் நீங்க எப்படி நடத்துறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமைஞ்சிருக்கு. இல்ல இதுல புரிஞ்சுப்பாங்கன்னு புரியுங்களா? இதை புரிஞ்சுக்கிறதுல வாய்ப்பு இல்லை. இஸ்மாயில், அந்த வேலை வாய்ப்பு சம்பந்தமா சொல்லியிருந்தீங்க, இந்தியருக்கு வந்து வேலை வாய்ப்பை திருடுறாங்க அமெரிக்காவில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா இல்ல அங்க என்னதான் நடக்குது? அதாவது அமெரிக்காவில் எடுத்துப்பட்ட பல்வேறு கருத்து கணிப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிட்டி, இங்கிருந்து போய் புலம்பெயர்ந்த இந்திய வம்சாவளியினர், இவங்க கல்வியில வளர்ச்சி அடைந்த அளவுக்கு அங்க உள்ள நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், அங்க உள்ள கிறிஸ்தவ வெள்ளை அமெரிக்கர்கள், நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்னா உண்மையாக இவங்க கிடையாது, அது ஒரு விஷயம். இவனே ஒரு 300 வருஷம் முன்னாடி போனவங்க தான் வெள்ளைக்காரங்க. அங்க நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்ங்கிறவங்க அங்க ஏற்கனவே இந்த பழங்குடிகள் அவங்களாம் இப்ப இன்னைக்கு இல்லை, அவங்களாம் அழிச்சு ஒழிச்சிட்டாங்க. இவன் சொல்லக்கூடிய நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்ங்கிறது யாருன்னா அமெரிக்க வெள்ளையர்கள். சரிங்களா? இந்த வெள்ளையர்களை விட கல்வி தகுதியில உயர்ந்தவர்களாக இந்திய கம்யூனிட்டி வந்து அங்க இருக்கிறாங்க. அதே போல அதிகமான வருவாய் ஈட்டக்கூடியவர்களாக இந்தியன் கம்யூனிட்டி வந்து அங்க இருக்கிறாங்க. அமெரிக்க மக்கள் சொல்றதை விட இந்த வெள்ளையர்களோட. சரிங்களா? ஏன்னா அமெரிக்க மக்கள்லாம் அங்க அமெரிக்காவிலே பல நாடுகள்ல இருந்து போனவங்க தானே. பாகிஸ்தான் வம்சாவளி, இந்திய வம்சாவளி, ஐரோப்பிய வம்சாவளி, கருப்பர்கள், இவங்க தான் பெரும்பகுதியினர். சரிங்களா? ஐரோப்பாவிலிருந்து போன இந்த வெள்ளையர்கள் தான் தங்களை வந்து ஆட்சிக்கான பிரதிநிதிகளாக காட்டிக்கிறாங்க. அப்ப இவங்களை விட இந்திய கம்யூனிட்டி வந்து வளர்ந்து இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த அமெரிக்க அதிகார வர்க்கத்து இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் வந்து அவனுக்கு வந்து அங்க பிரச்சனையா அவன் பாக்குறான். ஆக்சுவலா அது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நம்ம வட இந்தியர்கள் ஏன் வேலைக்கு சேர்க்கிறோம்னா இங்க ஆள் இல்லை,
இந்த சம்பளத்துக்கு அவன் பார்க்குற வேலைக்கு அவன் அவன் கொடுக்குற சம்பளத்துக்கு அவன் தான் ஆப்ட்டு. அவன் தான் எங்கேனாலும் இருப்பான், எங்கேனாலும் டக்குனு வந்து தங்கிடுவான், அவனுக்கு சீப்பு கூலி கொடுத்தாவே வேலை செய்வான். அந்த மாதிரி அதனால அந்த மாதிரி அங்கே வந்து ஃபிட் டு சர்வைவல். அங்கே வந்து நீ கொடுக்குற சம்பளத்துக்கு நீ கொடுக்குற வேலைக்கு அங்கே இந்தியர்கள் செட் ஆகிறதுனால தான் இந்தியர்களால் வளர முடிஞ்சிருக்கு. இங்கே வந்து நம்ம இந்தியாவில் கடுமையாக படிச்சுட்டு அது ஒரு தனி சாப்டர்னு வைங்களேன். இந்தியாவோட இன்ஸ்டியூட்ல வந்து படிச்சுட்டு எங்கே போய் சேவை செய்யறதுன்னா அமெரிக்காவில் போய் சேவை செய்கிறாங்க, அது ஒரு தனி சப்ஜெக்ட். பட் அங்கே போய் கூட கடுமையாக உழைச்சி தான் அவங்க வந்து எல்லாம் மேலே வர்றாங்க. பட் இவன் வந்து என்னன்னா இவன் ஆல்ரெடி பெரிய பெரிய லேண்ட் லார்ட்ஸாக இருப்பான், பெரிய பெரிய பணக்காரனாக இருப்பான். பட் இந்தியர்கள் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவன் இந்தியர்கள் பணக்காரங்க, இவன் வந்து ஏழை அப்படி கிடையாது. இவன் வந்து சொத்து பயங்கரமாக இருக்கும், லேண்டு பயங்கரமாக வச்சுருப்பான், சரிங்களா. பட் ஆனால் வேலை செய்ய மாட்டான். வேலை செய்யாமல் என்ன செய்வான்னா சம்பளம் எங்களுக்கு வரல, எங்கள் வேலையில் இவங்க திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதுதான் அங்கே நடந்துட்டு இருக்கு. அதை வந்து ட்ரம்ப் வந்து பயன்படுத்திக்கிறார். அதை வச்சு அங்கே அரசியல் செய்கிறாங்க. அதை வச்சு அவர் அங்கே அரசியல், லண்டன்லேயும் அதே அரசியல் தான் பண்ணுறாங்க. லண்டன்லேயும் வந்து இந்தியர்களும் பாகிஸ்தான்காரர்களும் இன்னும் சொல்லப்போனால் முஸ்லீம் நாடுகளை சேர்ந்தவர்களும் எங்கள் வேலையை இப்படி திருடுறாங்க அப்படின்னு சொல்லி இதே பிரச்சாரத்தை வச்சு தான் லண்டன்லையும் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கால இப்போ இருக்கிற மக்கள் பூர்வக்குடிகள் கிடையாது, அவங்க நேட்டிவ் கிடையாது. நேட்டிவ்ங்கிறவங்க வந்து இப்போ இருக்கிறவங்க நீங்க வெள்ளையர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டீங்க. அவங்களதான் வெள்ளையர்களை தான் இன்னைக்கு நேட்டிவ்னு சொல்லி அமெரிக்கா சொல்லிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலேயே அமெரிக்காவோட பூர்வக்குடிகள் வந்து வேற அப்படின்னு சொல்லிங்க. அது யார் பூர்வக்குடிகள் அப்படிங்கிறது? யார் பூர்வக்குடிகள் அப்படிங்கிறவங்க? பூர்வக்குடிகள் அபோரிஜினல்ஸ், சரிங்களா. அதாவது வெள்ளைக்கார ஐரோப்பியர்கள் இருக்காங்கல்ல, இவங்களுடைய நாடு அப்படிங்கிறது அந்த ஐரோப்பிய நாடுகள் மட்டும்தான். இவங்க வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து படையெடுத்து வந்து அந்த நாட்டை கேப்சர் பண்றாங்க, பல நாடுகளில் பிடிக்கிறாங்கல்ல. பிடிச்சிட்டு சில நாடுகள் தான் வெளியில போயிட்டான். உதாரணத்துக்கு இந்தியாவை பிடிச்சா வெளியே போயிட்டான், பாகிஸ்தான் வெளியே போயிட்டான், ஆப்கானிஸ்தான் வெளியில போயிட்டான், ஸ்ரீலங்கா வந்து வெளியில போயிட்டான், நேபாளம் பூட்டான் வெளியில போயிட்டான்னு வைங்களேன். பட் இன்னும் சில நாடுகள் வெளியே போகல. அந்த ஒரு நாடு தான் அமெரிக்கா, புரியுதுங்களா. அந்த ஒரு நாடு தான் ஆஸ்திரேலியா, அந்த ஒரு நாடு தான் நியூசிலாந்து. ஆஸ்திரேலியாலாம் வந்து அந்த நிறைய மரபணு ஆராய்ச்சியெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அவங்களாம் தமிழர்கள் அப்படிங்கிறாங்க. தமிழர்களுடைய அந்த மரபணுவும் அவங்களும் ஏன்னா வேர்ல்டு உலகம் அப்போ ஒன்றா தானே இருந்துச்சு, ஒன்றா இருந்தது அப்படியே பிரிஞ்சு தனித்த நாடுகளில் போகும்போது அந்த இனக்குழுக்கள் தான் அங்கே இருப்பாங்க. அப்போ பட் இனக்குழுக்களுக்கு இடையில வந்து கடல் வந்ததுனால சரியான தகவல் பரிமாற்றம் இல்லை. இவன் வந்து ஏன்னா 18ஆம் நூற்றாண்டுல தான் முதல் ஐரோப்பியர்கள் முதல் முறையாக கடல் வழியை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. 17ஆம் நூற்றாண்டுல ஏன் வந்து கடல் வழியை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஐரோப்பாவில் இருந்து நீங்க வந்து ஆசியாவுக்கு வரணும் அல்லது ஆப்பிரிக்காவுக்கு வரணும் அப்படின்னா நீங்க கடல் கடந்து வரணும். அதற்கு பிறகு வந்து நீங்க அரேபியாவுக்கு வந்ததுக்கு பிறகு திரும்ப நீ இந்தியா சீனாக்குள்ள வரணும்னா திரும்பி வந்து தரை வழியா அப்படி வரணும். இவனுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ஒட்டமான் எம்பையர் 14ஆம் நூற்றாண்டுல உதுமானிய சாம்ராஜ்யம் வருது. இந்த சிலுவை போர்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ வந்து இந்த துருக்கி ஒட்டமான் எம்பையர் என்ன பண்றாங்கன்னா இந்த ஐரோப்பியர்களுடைய வருகையை வந்து கட்டுப்படுத்துறாங்க. அரேபியா வழியா அவங்க போக முடியாத மாதிரி பண்றாங்க. அப்பதான் அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, நமக்கு கடல் வழி தேவை, நம்ம வந்து கடல் வழியாகவே போய் உலகத்தை எல்லா நாடுகளுக்கும் ஆக்சஸ் பண்ணணும், குறிப்பாக இந்தியாவை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்தியாவில இருந்து அவன் வந்து நிறைய அந்த ஸ்பைசஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தான். அப்ப இந்தியாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லித்தான் அவன் முதல் முறையாக கப்பலவே எடுக்கிறான். கப்பலை எடுத்துட்டு கிளம்புறான். அப்படி கிளம்பும் போது தான் அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா அமெரிக்காவுக்கு போறாங்க. இந்தியா நினைச்சிட்டு அமெரிக்காவுக்கு போறான். அமெரிக்காவுக்கு போய் என்ன பண்றாங்கன்னா இதுதான் இந்தியாவை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறான். அமெரிக்காவில் போயிட்டு இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறான். அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்கள்லாம் சிவப்பா இருக்கிறாங்க, சிவப்பா அது ஒரு மாதிரி கலர்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு மெக்சிகோ மக்கள் இருக்காங்கல்ல, அது அவங்க தான் ஆக்சுவலா அமெரிக்கன்ஸ், சரிங்களா. அவங்கெல்லாம் சிவப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா செல்வி இந்தியர்கள் அப்படின்ட்டு அவங்கள ரெட் இந்தியன்ஸ். ஆக்சுவலா அமெரிக்காவின் பூர்வக்குடிகள் வந்து ரெட் இந்தியன்ஸ். இன்னைக்கு அந்த கம்யூனிட்டி அங்கே இருக்கிறாங்க, கொஞ்சம் குறைவா இருக்கிறாங்க. ரெட் இந்தியன்ஸ் தான் அமெரிக்காவின் பூர்வக்குடி, சரிங்களா. அப்போ இவங்கெல்லாம் ரெட் இந்தியன்ஸ், இந்தியர்கள். இந்தியர்கள் வெள்ளையா சிவப்பா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க புரியல. ஏன்னா இந்தியர்கள் வேற கலர்ல இருப்பாங்க, பட் இங்கே போனால் சிவப்பா இருக்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யறான்னா அந்த தென் அமெரிக்க நாடுகள் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறான். சிலி இந்த மாதிரி நாடுகளுக்கு போய் கப்பலை போய் இறங்குறான்னு பார்த்தா ஒரு மாதிரி வித்தியாசமான நிலப்பகுதி, வித்தியாசமா இருக்கு, இதுதான் இந்தியா அப்படிங்கிறான். அதற்கு பிறகு வெஸ்ட் இண்டீஸ் நம்ம சொல்றோம்ல, ஆக்சுவலி வெஸ்ட் இண்டீஸுங்கிற நாட்டுக்கு பேரே வேற. அங்க போய் என்ன பண்றான்னா இதுதான் இந்தியா அப்படின்னு அதான் இந்தியான்னு சொல்றான். இப்படி கடைசியா தான் இந்தியா உண்மையான இந்தியா கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்றான் இது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச இந்தியா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இது மேற்குல இருக்கிற இந்தியா, அதனால வெஸ்ட் இண்டீஸ் அது, புரியுதுங்களா. இது அமெரிக்காவில் இருக்கிறவங்கன்னா செவ்விந்தியர்கள், ரெட் இந்தியன்ஸு, இப்படிதான் இது பண்றான். இப்போ என்னன்னா அப்படி போய் அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டராக தான் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு நியூசிலாந்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப லேட்டர்.
ரொம்ப அதாவது 18ஆம் நூற்றாண்டுல தான் வரான். இங்கே பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் தான் அங்கே அந்த நாடே கண்டுபிடிக்கிறான். ஓ ஆஸ்திரேலியா ஒரு நாடு இருக்கா, ஓ நியூசிலாந்து ஒரு நாடு இருக்கா கண்டுபிடிச்சு அங்கே போய் இறங்குறான். இறங்குனா அங்கே இருக்கிற மக்கள்லாம் பழங்குடிகள் வில்லம்பு வச்சுருக்காங்க. இப்போ எப்படி அந்தமானில் ஒரு தீவுல வச்சுருக்காங்க, அந்தமானில் அந்த நிறைய தீவுகள் எல்லாம் வில்லம்புன்னு வச்சுருக்காங்க, அதே மாதிரி மக்கள் இருக்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா, நீங்கள் இந்த நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் அந்த இது ஹல்கா நடனமாக ஒரு நியூஸ் அடிக்கடி பார்த்துட்டு ஒரு பெண் எம்பிக்கள் வந்து இது பண்ணுறாங்க. அதோட பின்னணி வந்து இதுதான். இவன் போய் இறங்கிட்டு என்ன செய்யறான்னா, அவங்கள்ட்ட பார்க்குறான், அவங்கள்ட்ட ஆயுதமே இல்லை. அப்போ இவன் முதல்ல கண்டுபிடிக்கிறான். முதல்ல எல்லா நாடுகளையும் போய் கண்டுபிடிச்சிட்டு அங்கே போய் என்ன செய்வான்னா, இவன் வந்து அந்த மக்களுக்கு வந்து பரிசு ஏதாவது கொடுப்பாங்க, கொண்டு வந்தது திங்ஸை பரிசாக கொடுப்பான். அவங்க வந்து படிப்பறிவு இல்லாதவர்கள் தானே, எதுவுமே தெரியாதவர்கள். அவங்க இவனை வரவேற்று இவன் ஏதாவது நமக்கு தரான்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாம் இது பண்ணுவாங்க. அந்த நாட்டை ஃபுல்லாக சர்வே பண்ணுவான். எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, இவங்க என்ன ஆயுதம் வச்சுருக்காங்க, இவங்க தலைவன் யாராவது இருக்கானா எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடுவான். போயிட்டு துப்பாக்கியோட வருவான். அடுத்து வந்து இறங்கி சரா மாதிரியே சுட்டு கொள்ளுவான் மக்களை. சுட்டு கொண்டு அந்த பகுதியில் கைப்பற்றுவான். இப்படி கைப்பற்றப்பட்ட நாடு தான் அமெரிக்கா, இப்படி கைப்பற்றப்பட்ட நாடு தான் நியூசிலாந்து, இப்படி கைப்பற்றப்பட்ட நாடு தான் ஆஸ்திரேலியா. சரிங்களா? இதே மாதிரி இந்தியா எல்லாத்தையும் கைப்பற்றினா, பட் இந்தியாவிலேருந்து விரட்டடிக்கப்பட்டு எல்லாம் போயிட்டான்னு வைக்கல. பட் இந்த நாடுகளிலிருந்து இன்னும் விரட்டடிக்கப்படவே இல்லை. சரி, அது ஆக்சுவலாக வெள்ளைக்காரர்களுடைய நாடே இல்லை. நியூசிலாந்து நமக்கு என்ன தெரியும், இந்த கிரிக்கெட் டீம் வச்சு நம்ம நியூசிலாந்து வெள்ளைக்காரன், ஆஸ்திரேலியா வெள்ளைக்காரங்க. பட் ஆனால் உண்மையான குடிமக்கள் அவங்க கிடையாது. அது ஆக்கிரமிக்கப்பட்ட நிலம் தான். ஒரு சென்ட்டை கூட நம்ம நீங்கள் ஆக்கிரமிக்க முடியாது. ஒரு கான்டினென்ட்டே ஆக்கிரமிச்சிருக்கிறான். வெள்ளைக்காரங்க அவ்வளோ மோசமானவன்னு வைங்களேன். அதே கதை தான் அமெரிக்காவில். அங்கே போய் என்ன செய்யறான்னா, போய் பார்க்குறான், இறங்குறான். இறங்கி வந்து என்ன செய்யறான்னா, சரமாரியாக சுட்டு கொள்றான். சரமாரியாக கொண்டு குவிக்கிறான் அந்த மக்களை. ஒன்று குவிச்சு அவங்களாம் ஓடுறதுக்கு பிறகு அவன் அந்த ஒவ்வொருத்தருக்கும் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் நிலம் இப்பவும் நிலம் இருக்கும். அதெல்லாம் எப்படின்னா அப்படி வந்தது தான். இந்த நிலத்தை அப்படியே கேப்சர் பண்ணுறான். அவனுக்கு வேலை செய்வதற்காக என்ன செய்யறான்னா, ஆப்பிரிக்க அடிமைகளை கப்பலில் அடைச்சு, அதுதான் அந்த வேர்கள் ஒரு புத்தகம் அலெக்ஸ் ஹேலின்னு எழுதியிருப்பாரு, ரூட்ஸ் அப்படின்னு புத்தகம். வெற்றிமாறன் கூட அந்த புத்தகத்தை சொல்லியிருப்பாரு. அப்படி வந்து ஆப்பிரிக்கர்களை அடிமைப்படுத்தி அவங்களை கப்பலில் வந்து அடைச்சி வச்சு அவங்களை கொண்டு வந்து பண்ணை வேலைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த மாதிரி அவன் வந்து நிலங்களை வந்து சரி செஞ்சு அங்கே விவசாயம் பண்ணி, இன்றைக்கி அமெரிக்காவில் விவசாயிகள் வந்து இதில் ஹெலிகாப்டரில் பறந்த விதைகள்லாம் தூவுறாங்க, இதில் அந்த மருந்துலாம் அடிக்கிறான்னு கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் அப்படி தான். ஏன்னா வந்து அவ்வளோ லேண்ட் அவனுக்கு கிடச்சி போச்சு. அவனுடைய குதிரை எங்கே போய் நிற்கிதோ அது வரைக்கும் அவனுடைய லேண்டு. புரியுங்களா? இந்த மாதிரி கைப்பற்றப்பட்ட நிலம். இப்படி தான் பணக்காரன் ஆகிறான். ஆல்ரெடி பணக்காரன் தான். யூரோப்பில் எவெல்லாம் பணக்காரனோ அவன்லாம் வந்து இங்கே மொத்தமாக வந்து இறங்கி ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து எவ்வளோ தூரம் லேண்டை கேப்சர் பண்ணி ஒரு நாட்டை உருவாக்கி அந்த பூர்வக்குடியை அடிச்சடிச்சு விரட்டி கடைசியில் மெக்சிகோ பார்டர் கொண்டு போய் மெக்சிகோலேருந்து அடித்து விரட்டிட்டு நீங்கள் மெக்சிகோவில் தடுப்பு சோறு போட்டான். புரியுங்களா? அந்த டொனால்டு ட்ரம்ப் மூதாதையர்கள் இதில் பண்ணுறாங்க. இந்த டொனால்டு ட்ரம்ப் தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, H1B விசா, நீங்களாம் அந்நியர்கள், நீங்களாம் அமெரிக்காவில் வரக்கூடாது, இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கான். இதுதான் அமெரிக்காவினுடைய சுருக்கமான வரலாறு. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு சொல்லும்போது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.